அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். நாம நெறைய நேரம் பார்த்தீங்கன்னா, நம்பள சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர்ட்ட எக்ஸ்ப்ளைன் பண்ண ட்ரை பண்ணுவோம். நம்பளுக்கு வேண்டியவங்கள்ட்டயா இருக்கும், இல்ல யாரோ ஒருத்தவங்கள்ட்ட நம்ப செய்றதெல்லாம் சரிதான், நம்ம நடந்துக்கிட்ட முறைகள் சரிதான், இந்த விஷயம் தான் சரி, என் சம்பந்தமான விஷயங்கள் இதெல்லாம் தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு, அ எக்ஸ்ப்ளைன் பண்றதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணுவோம். அன் ஆனா, அந்த ஆப்போசிட்ல உள்ளவங்க அத காது குடுத்து கூட கேட்க தயாரா இருக்க மாட்டாங்க. அப்படி காது குடுத்து கூட கேட்க தயாரா இல்லாதவங்ககிட்ட நீங்க எவ்வளோ தான் உங்கள பத்தி விவரிச்சு, உங்களுடைய உண்மைகள எடுத்து சொன்னா கூட, அவங்க அத கேட்க தயாரா இல்லாதப்போ, உங்களுடைய எனர்ஜி தான் வேஸ்ட்டு. அத இன்டலெக்சுவல் பெக்கிங் சொல்றான். போய் கஷ்டப்பட்டு, கஷ்டப்பட்டு நான் இப்படிதான், நான் இப்படிதான், நான் இப்படிதான்னு ப்ரூவ் பண்றதுக்காக, அவங்க கிட்ட போய் எக்ஸ்ப்ளைன் பண்றதுக்கு ட்ரை பண்றப்ப, அவங்க காது குடுத்து கூட கேட்க தயாரா இல்லாதவங்கள்ட்ட எக்ஸ்ப்ளைன் பண்றத ஒரு இன்டலெக்சுவல் பெக்கிங் அப்படின்னு சொல்றாங்க. அது நம்மளுக்கு தேவையா? நம்மள பத்தி நல்லா தெரிஞ்சவங்க, நம்மள்ட்டேருந்து சின்ன எக்ஸ்ப்ளனேஷன தான் எதிர்பார்ப்பாங்க. சின்ன எக்ஸ்ப்ளனேஷன கூட எதிர்பார்க்க மாட்டாங்க. நம்மள சரியான வகையில நம்மள புரிஞ்சுக்குவாங்க. நம்மள புரிஞ்சுக்காதவங்கள்ட்ட எவ்ளோ எக்ஸ்ப்ளைன் பண்ணாலும், எந்த விதமான புண்ணியமும் இருக்க போறது கிடையாது. அவங்கள்ட்ட சைலன்ட்டா இருக்கிறது தான் பெட்டரு. எந்த வகையில அவங்க நம்மள ட்ரீட் பண்றாங்களோ, அதுக்கு தகுந்த மாதிரி நாம்ப நடந்துக்கிட்டு நம்ம போறது ரொம்ப ரொம்ப பெட்டர். வேஸ்ட்டா நம்மள பத்தி எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளைன் பண்ணிக்கிட்டு, நான் செஞ்சதெல்லாம் சரிதான். இந்த சூழ்நிலையில நான் இப்படி தான் நடந்துக்கிட்டேன். இப்படி தான் நடந்துக்க என்னால முடிஞ்சுது. இதுதான் சரியான முறையும் கூட. இப்படியெல்லாம் நீங்க எக்ஸ்ப்ளைன் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா, அவங்க அத நம்பவும் தயாரா இல்ல. அத கேட்கவும் தயாரா இல்ல. ராதர் நீங்க சொல்லக்கூடிய பொய்கள நம்புறதுக்கு அவங்க ரெடியா இருப்பாங்க. நீங்க பொய்யா ஒரு காரணத்தையோ, அவங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய ஒரு விஷயத்தையோ நீங்க சொன்னீங்கன்னா, அத கேட்கறதுக்கு அவங்க ரெடியா இருப்பாங்களே ஒழிய, நீங்க சொல்லக்கூடிய உண்மையான விஷயங்களையும், உண்மையான காரணங்களையும் அவங்க கேட்கறதுக்கு தயாரா இல்ல. அவங்க என்னத்த கேட்கணும்னு நெனைக்கிறாங்களோ, அத தான் கேட்க தயாரா இருப்பாங்க. இவங்கள்ட்டலாம் நீ எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளைன் பண்ணி, எக்ஸ்ப்ளைன் பண்ணி என்ன யூஸு? உங்களோட எனர்ஜி வேஸ்ட் ஆகும். உங்களுடைய மனம் கஷ்டம் தான் ஆகும். ஸ்ட்ரெஸ் ஆகும். அவங்க நம்மள புரிஞ்சுக்கலையே! நம்ம எவ்ளோ பண்ண முடியும்? நம்ம எவ்ளோ தூரம் எக்ஸ்ப்ளைன் பண்றோம். இன்னமும் நம்மள புரிஞ்சுக்கலன்னா நான் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டே தான் இருப்போம். இந்த வருத்தம் தேவையே இல்ல. பிரிஃபர் சைலன்ஸ். சைலன்ட்டா இருந்துருங்க. அமைதியா இருந்துருங்க. அம் அ என்ன சொன்னாலும் உட்பட்டுருங்க. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. சிந்தித்து செயல்படுங்கள். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன்.